ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 30-40 அடி ஹைட்டில் உள்ள பலாமரத்தில் ஜாக் ஃப்ரூட் வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்ட போகிறோங்கிறத பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து மேலே மரத்தில் ஏறிட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா இது அப்படியே 40 அடி ஹைட்டில் இருக்குது பலாப்பழம் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா எப்படியும் 35 கிலோவுக்கு குறையாமல் இருக்குது அந்த ஜாக் ஃப்ரூட். அதை வெட்டி எப்படி எடுக்க போகிறாங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். பதில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா கவுரை கொண்டுகிட்டே ஏறுறாப்புல. கொஞ்சம் சிரமம் தான், பரவாயில்ல. அப்படி ஏறிட்டாப்புல, கொண்டுக்கிட்டு மேலே ஏறிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா ஏறும்போது பார்த்தீங்கன்னா கவுர் சிக்கிக்கிட்டுருச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அதை கவுர் சிக்கல் எடுக்காமல் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவர் மரத்தில் ஏறிந்துக்கிட்டே அவரே சிக்கலை எடுத்து கவுத்துடைய சிக்கல் எடுத்து கீழே போடுறாப்புல. ரொம்ப கஷ்டம்தான் மேலேருந்து இது பண்ணுறது, சிக்கல் எடுக்கிறது. ஏன்னா மரத்தில் இருந்துட்டு அதையும் பிடிச்சிட்டு இது ஒன்று. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கத்தியை வந்து கொண்டுட்டு போக முடியாதுல்ல. ஏன்னா கத்தியை கொண்டுட்டு போக முடியாதுன்னா கவுரில் கட்டிட சொன்னாப்புல. பார்த்திங்கன்னா நம்ம இந்த இப்படி பார்த்திங்கன்னா நம்ம கவுரை வந்து கவுரில் இந்த கத்தியை கட்டி விட்டோம்னா அவர் மேலே கவுரை இழுத்து அந்த கத்தியை அவர் நண்பர் எடுத்துக்கிட்டு போவாப்புல. இது மாதிரி கட்டி விட்டா போயிடலாம். மேலே அவர் நான் கத்தியை மேலே இழுத்து அவர் எடுத்துக்கிட்டு போவாப்புல கத்தியை. பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏறிட்டாப்புல. ஏறி அந்த ஜாக் ஃப்ரூட்டில் வந்து அவர் கட்டுறாரு, அந்த காம்பில் வந்து கட்டுறாப்புல. மேலே நல்லா டைட்டாக கட்டிடுவாப்புல. கட்டினா தான் அது வந்து கீழே விழுகாது. அவன் கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் கவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கணும். பார்த்தீங்கன்னா இது வெயிட் ஓவராக ரொம்ப நம்ம வந்து நல்லா இழுத்தா இழுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இழுத்துறோம் மேலே. அந்தளவுக்கு நல்லா வெயிட் காய் தான் மேலே இருக்கிறது பாருங்கள். ஏன்னா இழுத்துக்கிறேன், ஏன்னா இழுத்தா தான் அந்த காம்புலேருந்து அந்த கவுரு உருவுதா இல்லை உருவலையான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா மேலேருந்து வெட்டி விடும்போது அந்த கவுருக்கு டைட்டாக ஆகலைன்னு வச்சுங்களேன், காய் மேலேருந்து கீழே வந்துடும். நம்ம தலையில் கூட விழுக வாய்ப்பு இருக்குது. விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப இதாயிரும். அதே நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணால் தான் அவர் அங்கேருந்து மேலேருந்து வெட்டி விட முடியும். நல்லா நல்லா டைட்டாக இழுத்துட்டு சொன்னோம்னா அவங்க வெட்டி விடுவாங்க, அறுத்து விடுவாங்க. நம்ம வந்து செல்லில் வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப தெளிவாக தெரியாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பாருங்கள் வீடியோவை, ரொம்ப தெளிவாக இருக்காது. ஏன்னா மொபைலில் தான் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப சிரமம். அதே நண்பர் பார்த்தா அந்த காயை வந்து வெட்டுறாப்புல, கவுரு கட்டிட்டு அதை வெட்டுறாப்புல. இதை நம்ம நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன் அவர் வெட்டும் போது. ஆமாம், இழுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் பெரிய காயாக தான் இருக்குது இது. பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவுரில் அந்த காய் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வரும்போது அந்த பாதி ஒரு சில காயில் இடிக்கும். அந்த பாருங்கள் காயில் இடிக்குது. அந்த காயில் இடிக்காமல் மேலே அந்த கவுரை பிடிச்சி அவர் ஆட்டணும். ஆட்டி விட்டோன்னா விலைக்கு விட்டால் கீழே இறங்கிற காய். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காய், ஒரு 35 கிலோ வரும் அந்த காய். சைஸை பார்த்தீங்கன்னா பெரிய 35. ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா செதறினா காய் மிச்சப்படாது. பக்கத்தில் நம்ம இருந்தால் நம்ம தலையில் கூட விழ வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எவ்வளோ பெரிய சைஸ் காயின்னு பாருங்கள். அவர் கட்டியிருக்க அல்ல பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாடு கட்டுறதுக்கு கம்பில் கட்டுவோம். யாருக்கு இது மட்டும் அனுபவம் இருக்கான்னு தெரியலை. கம்பில் கட்டின அனுபவம் அது மட்டும் அள்ளு போட்டு ஏறிட்டால் வராது. அது பாருங்கள் காம்பில் இதுதான், அது உருவுச்சுன்னா காய் கீழே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி.